ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓலை பக்கவடா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபிங்க. முறுக்களவுக்கு இது டைம் எடுத்துக்காது, அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 520 அரிசி, இட்லி அரிசி தான் 1 கிலோ எடுத்துருக்கேங்க. 300 கிராம் பொட்டுக்கடலை, 10-15 காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியிலையோ இல்லை தண்ணியிலையோ ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நைஸ் ஜல்லடக்கனில் சளிச்சு எடுத்துக்கோங்க. ஓமம் ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் எள், உப்பு, வெண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டுங்க. அப்புறம் நம்ம அரிசியை 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. ஒரு 2 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டு, நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வெண்ணெய் இல்லை அப்படின்னா வனஸ்பதி டால்டா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. உப்பு காரெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் மாவு. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓலை பக்கோடாவும் ஹார்டாக இருக்குங்க. மாவு சாஃப்டாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வருங்க. ரொம்ப கொலன்னு போயிட்டாலும் எண்ணெய் குடிச்சிருங்க. மாவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவு மாவு பக்குவம் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. இப்போது நல்லா சூடான ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது முறுக்கச்சில் நம்ம ஓலை பக்கோடா அச்சு போட்டுட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடாக இருக்கணும், ரொம்ப திக்காக புழிஞ்சிடக்கூடாது. ஒரு வடை சட்டியில் ஃபுல்லாக ஒரு லேயர் அளவுக்கு மட்டும் சுற்றி விடுங்க. ரொம்ப மேலே புழிஞ்சிட்டிங்க அப்படின்னாலும் நல்லா வெந்து வராதுங்க. ஈவனாக ஒரு சைடு வேக வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பபுள்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. முறுக்கை விட இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க வேகிறதுக்கு. முறுக்கு சட்டுன்னு வேகிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக முறுக்கு ஒன்றா சுற்றி எடுக்கிறத விட இது சட்டுன்னு எல்லாத்தையும் சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது உடச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஓலை பக்கோடா ரெடி. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.